கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக், அனு, கார்த்திக், நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா கல்யாண மாலை தான். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வெற்றிக் கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. அடுத்ததா திருமதி மீரா நாகராஜன். இவங்க கல்யாண மாலையின் வெற்றியின் ஒரு பெரிய பங்கு இவங்களுக்கு உண்டு. இன்ஃபேக்ட் அவங்க புதுசாக சிந்திச்சு நிறைய விஷயம் கல்யாண மாலைக்கு தந்திருக்காங்க. இவங்க வெற்றியின் பாஸ்வேர்ட் புதுமை என்று பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். உலகின் பழமையான மொழியான தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கும் மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கத்திற்கு கல்யாண மாலை சார்பாகவும் உலகத் தமிழர்களின் சார்பாகவும் எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பதற்காக அமெரிக்க மண்ணிற்கு வந்த நீங்கள் வாழ்ந்ததன் அடையாளம் வேண்டும் என்பதற்காக தமிழை போற்றி பாதுகாத்து வருகிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எதை செய்தாலும் அழகாகவும் திறம்படவும் அவர் கூறியபடி நேர்மையாகவும் செய்யும் அமெரிக்க வாழ் தமிழ் நெஞ்சங்களே, உங்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பாஸ்வேர்ட்னா என்ன? அந்த காலத்திலே பாஸ்வேர்டு உண்டு. என்ன சொல்வாங்க? ஒரு பூட்டை திறக்கணும் அப்படின்னா ஜி பூம் பா திறந்துடு சீசே அப்படின்னா அந்த கதவை திறந்துடும். அதனால் பாஸ்வேர்டுங்கிறதுல நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இல்லை. ஆனால் எல்லா மனக்கதவுகளுக்கும் ஒரு பாஸ்வேர்டு உண்டு. அம்மாவின் மனக்கதவை திறப்பதற்கான பாஸ்வேர்ட் அஃபெக்ஷன், அப்பாவின் மனக்கதவை திறப்பதற்கு சக்ஸஸ், காதலியின் மனக்கதவை திறப்பதற்கு லவ், பெரியவர்களின் மனக்கதவை திறப்பதற்கு கன்சர்ன், இளைஞர்களின் மனக்கதவை திறப்பதற்கு ஆட்டிடியூட், உங்களின் மனக்கதவை திறப்பதற்கு எனக்கு என்ன தேவை? இம்ப்ரெஸ். உங்களை நான் இப்போ இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். வெற்றிங்கிறதுக்கான இலக்கணத்தை கீதாவும் சொன்னாங்க, ராஜாமணியும் சொன்னார். வெற்றியின் இலக்கணம் என்ன? யாரும் அடைய முடியாத ஒரு இலக்கை என்னுடைய இலக்காக நான் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நான் பயணம் செய்து அதை அடைய வேண்டும். அதுதான் வெற்றி இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்த மண்ணில் நின்றுட்டு பேசும்பொழுது அந்த வெற்றிக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு யோசித்தா எனக்கு தோன்றுறது புதுமை தான். என்னென்னா, இந்த மண்ணே உலகம் மொத்தம் உள்ள மக்களின் ஒரு மினியேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு பிள்ளையார் என்ன பண்ணார்? ஞானப்பழம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே உலகமே அம்மை அப்பன் தான் சொல்லி சுற்றி வந்த மாதிரி நம்ம இந்த உலகம் முழுக்க பார்க்கணும் அப்படின்னா அமெரிக்காவின் ஏதாவது ஒரு மாகாணத்தை பார்த்தால் போரும் உலகத்தை பார்த்ததாக ஆகிவிடும். ஸோ அப்போ இந்த ஊரில் எல்லா ஒரு மக்களும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அது நம்ம மறக்கவே முடியாது. யூரோப்பியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பாஸ்வேர்ட் டாக்டர் சொன்ன ஆரோக்கியம். அதே மாதிரி ஜூஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா அவர்களுடைய பாஸ்வேர்ட் தகுதி. ஸ்பானிஷ் இருக்காங்கன்னா அவர்களுடைய பாஸ்வேர்ட் முயற்சி. இந்தியர்களினுடைய பாஸ்வேர்ட் நேர்மை. ஒட்டுமொத்த அமெரிக்கர்களின் பாஸ்வேர்ட் புதுமை. எதையாக இருந்தாலும் புதுசாக செய்யணும். ஒன்றுமே வேணாங்க. என்ன பண்ணுறீங்க? கொலம்பஸ் நான் இருக்கிற இடம் நல்ல சந்தோஷமாக இருக்குது, வசதியாக இருக்கேன், இருந்தால் போகிறோம் அப்படின்னு ஒரு சேஃப் ஜோனில் இருந்திருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்காங்கிற ஊரே நமக்கு கிடச்சிருக்காதே. அவர் ஒரு புதுசை தேடி வந்தார். புதியதோர் உலகம் செய்வோம் என்று பாரதிதாசன் பாடினான். அந்த புதிய உலகத்தை நீங்கள் படைத்தது கொலம்பஸ் கண்டுபிடித்த புதுமையினால். அதனால நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னாக்க, எதை செஞ்சாலும் ஒன்று புதுசாக செய்யணும். புதுசாக செய்ய முடியலையா மாற்றி செய்ய. நாங்கள் எல்லோரும் கீப் லெஃப்ட் அப்படின்னா நீங்கள் கீப் ரைட். நாங்கள் எல்லோரும் ஸ்விட்சை இப்படி போட்டோம் தான் நீங்கள் அப்படி போடுவீங்க. நாங்கள் எல்லாரும், அதாவது உலகம் முழுக்க முதல்ல நாளை சொல்லும், அப்புறம் மாதத்தை சொல்லும், அப்புறம் வருஷத்தை சொல்லும். அது முடியாதுங்க எங்களால். நாங்கள் மாதத்தை சொல்வோம், நாளை சொல்லுவோம், அப்புறம் வருஷத்தை சொல்வோம். என்ன 0ங்கிறது ஒரு நம்பர், அதை நியாயமாக சொல்லணும். நாங்கள் 1 தான் சொல்லுவோம் அப்படின்னீங்க. சரி, எல்லாவற்றிலும் ஒரு புதுமை வேணும், ஒரு மாற்றம் வேணும்னு யோசித்தீங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது என்ன ஆயிற்று அப்படின்னால் உங்களை நித்தம் புதுப்பித்து கொடுத்தது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம வீடுகளில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம எல்லாருமே அந்த ஊர்லேருந்து வந்தவங்க தானே. அந்த வீடுகளில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சமையல் கட்டு பக்கத்தில் ஒரு பையன் போனான் அப்படின்னாக்க, ஏய் ஆம்பளை பையனுக்கு அங்கேயே என்னடா வேலை, பொட்டை பசங்க இருக்கிற இடத்துல வெள்ளவா அப்படின்னு அப்பா திட்டுவார். ஏன்னா அப்பாவுக்கு பிடிக்காது. தன்னுடைய பையனை எங்கேயான சமையலறை பக்கம் போயிட்டா தம் பொண்டாட்டி தன்னை திட்ட போகிறாளே அப்படிங்கிறதுக்காக பையனை போகவே விட மாட்டார் அவர்.
அதே மாதிரி ஒரு பெண் நின்று வாசலில் ஏதான பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைக்கு வாசலில் என்ன பேச்சு, விழவா அப்படின்னு கூப்பிடுவோம். ஆனால் இதை எல்லாம் நீங்கள் மாற்றினீர்கள். என்ன செஞ்சீங்க? ஆண்கள் சமைப்பது தவறில்லை, பெண்கள் வெளியே சென்று வேலை செய்வது பாவமில்லை என்று மாற்றினீர்கள். இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். என்ன செல்லம், இன்னைக்கு என்ன நான் என்ன வத்தக்கம் வைக்கவா இல்லைன்னா பாஸ்தா பண்ணவா அப்படின்னு கேட்குற கணவர்களையும் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஏன்னா நாங்கள் இந்த ஊரில் வாழ்ந்ததில்லை, ஆனால் நான் பலமுறை வந்து பார்த்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். மேபி ரொம்ப நாள் இருந்தெல்லாம் பார்த்தது இல்லையே தவிர டெஃபினட்டாக உங்கள் லைஃப் ஸ்டைல் தெரியும் எனக்கு. இன்றைக்கி பையனுக்கு ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு, ஹியூஸ்டனில் படிச்சுட்டு இருக்கான். அவன் ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிட்டு வரணும், எனக்கு லீவு தான், நான் போய் வெக்கேட் பண்ணிட்டு வரேன்னு காரை எடுத்துக்கொண்டு ஓட்டிக்கொண்டு தைரியமாக 200 மைல் பயணிக்கும் பெண்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அத்தனையும் உங்கள் ஊர் கொடுத்த புதுமை அல்லவா? திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. என்ன செஞ்சாலும் நாங்கள் நான் எங்கள் ஊருங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு, எல்லாருக்குமே உங்களுக்கும் சரி, மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் இந்தியா அப்படிங்கிறது. இருந்தாலும் நமக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்குங்கிறதுக்காக தப்பு சொல்லாமல் இருக்க முடியாது. நாங்கள் 2005 என்ன ரோடு போடணுமோ அதை 2015 போடுவோம். 2030க்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்வீர்கள். அதுதான் அந்த புதுசு. 2030 எத்தனை ஜனத்தொகை வரும், அவர்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, அவங்களுக்கு ரோடு எப்படி இருக்கணும். அது ரோடு மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் மட்டும் அப்படி செய்யலை, வீடே எவ்வளோ பெருசாக இருக்குங்க. நாங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டுறதுக்குள்ளே படாத பாடுபடுறோம். நேற்றுக்கு நிறைய புல்வெளிகள் எல்லாம் பார்த்தோம். வெற்றின்னு வந்தார், அவர்கிட்ட கேட்டோம் என்ன இவ்வளோ புல்வெளிகள் இருக்குன்னு. ஒரு குதிரையை வளர்க்கணும்னா 1 ஏக்கர் நிலம் அங்கே இருக்கணும், அது அந்த புல்வெளி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன், நம்ம பிருந்தாவனத்தில் புல்லா பிறந்தா புண்ணியம்னு சொல்லுவாங்களே, நாம் அமெரிக்காவில் குதிரையாவது பிறந்திருக்கலாமே. இப்படி எல்லாவற்றிலும் புதுமை 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 அப்படிங்கிறது தான் வெற்றிக்கான பாஸ்வேர்ட். 32 கீ பட்டன்ஸை வச்சுட்டு அமுக்கி லொடக்கு 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 லொடக்குன்னு நம்ம ஃபோனை தட்டிகிட்டு இருந்தோம். இவர் என்ன பண்ணார், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரே ஒரு கீ, நீ என்ன வேணா பண்ண அந்த ஃபோனில் அப்படின்னு கொண்டு கொடுத்தார். அன்றைக்கி நியூட்டனின் ஆப்பிள் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்து கொடுத்தது. இன்றைக்கி ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆப்பிள் புவி முழுவதும் தனக்குள் அடக்கி அந்த விசைக்குள் அடக்கியது. எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது அது. இந்த ஃபேஸ்புக்கை பற்றி நம்ம பேசாமல் ஒரு புதுமையை பற்றி பேசவே முடியாது. அதாவது முன்ன காலத்துலலாம் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, உங்கள் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்போம். அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சார் உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னுவோம். இன்றைக்கி முகநூல் தான் நம் முகவரி என்று ஆனது. எத்தனை எல்லாரும், அதாவது பாட்டிலேருந்து தாத்தாலேருந்து அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்கிற பரபரப்பு இருக்குது பாருங்கள். அதற்கு அந்த ஃபேஸ்புக் கொடுத்த வழி. அதாவது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அந்த மார்க் ஜுகர்பர்க் அப்படிங்கிறவர் தங்களுக்குள்ளே உள்ள கம்யூனிகேஷனுக்காக கண்டுபிடிச்சது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது அப்படியே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும், சாம்ஃபர்ட்லையும் அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் பரவி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்குள் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது நம்முடைய அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக மாறிப்போனது. அது புதுமை செய்த மாயம். அதே மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு, இந்திய இளைஞர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஐடி. நாங்கள் கையில் அப்ளிகேஷன் எழுதி 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 தேய்ந்து போய் ஒரு கிளர்க் வேலைக்கும் ஒரு பேங்க் ஆஃபீஸர்ஸ் வேலைக்கும் எத்தனை நாட்கள் தவம் கடந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் எழுதினீங்க, அத்தனை வங்கிகளையும் உங்கள் கைக்குள் கொண்டு வந்தீர்கள். இது ஐடி செக்டார் செய்த மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? இது புதுமைக்கு கிடைத்த வெற்றி. இது மாதிரி தாங்க ஒன்று. இந்த வாட்ஸ்அப் அதையும் பற்றி நிச்சயமாக சொல்லாமல் புதுமையை பற்றி பேசியே முடிக்க முடியாது. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறது. நாங்கள் இந்த கல்யாண மாலை பற்றி மோகன் சார் சொன்னார். நாங்கள் வெட்டிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஊர்களுக்கு போவோம். அதாவது எதனா புதுசாக ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னாக்க நம்ம அதை வாங்கிட்டு இங்கே எப்படி கொண்டு அதை யூஸ் பண்ணலாம் கல்யாணங்களுக்கு அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி நாங்கள் ஹரித்வார் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு குக்கிராமம், ஹரித்வாரிலிருந்து ஒரு 3-4 மணி நேரம் பயணம் செய்து ஒரு குக்கிராமத்துக்கு போகிறோம். அங்கே அந்த உடன் ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த பையனை பார்த்து அங்கே ஒரு பையன், சின்ன பையன் இருக்கான், அவன் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்குறோம், இந்த ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கேப்பா, ஆனால் நான் எனக்கு எப்படி தெரியும் நீ புதுசாக பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறது. தீதி आपके पास व्हाट्सएप नहीं है, हम भेज देंगे.
நயா ப்ராடக்ட் பேஸ் தேங்க, புதுசு புதுசாக நான் உனக்கு அனுப்புகிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் அமுச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறான். யார்? குக்கிராமத்தில் இருக்கும் ஒரு மாணவனுக்கு, ஒரு சின்ன பையனுக்கு வாட்ஸ்அப் என்பது ஒரு வியாபார உத்தி ஆகியது என்றால் புதுமைங்கிறது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. நம்ம ஊர்லெல்லாம் ரேஷன் கடையில் மைல் கணக்கில் க்யூவில் நிற்போம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த கலாச்சாரம் அங்கேயும் வந்துடுத்து. மால்ஸை மைல் கணக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த காலத்தில் நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு காய்கறி கூடையை தூக்கிட்டு ஒரு ஆயா வரும். அவங்க வந்து அந்த அம்மா ஒரு கை பிடிமா, நான் இறக்கி வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. நம்மளும் கையை பிடிச்சி இறக்கி வச்சு போனால் போகிறதுன்னு ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்போம் அந்த ஆயாவுக்கு. கொடுத்த உடனே அந்த ஆயா சொல்லும், என்ன வேணுமா அப்படின்னு கேட்கும். 10 பைசா கீரை கட்டு வாங்கிட்டு 10 வீட்டு வம்பையும் அந்த ஆயாட்டேன்னு நம்ம வாங்கிட்டுருவோம். அத்தனை விஷயம், அந்த வீட்டில் என்னாச்சு, இந்த வீட்டில் என்னாச்சு, எல்லா விஷயத்தையும் கேட்டு அந்த ஆயாட்டேன்னு வாங்கிப்போம். ஆனால் அந்த கலாச்சாரத்திலிருந்து மாறி இன்றைக்கி அந்த மால் அப்படிங்கிற கான்செப்ட் எவ்வளவு பெருசு. அதாவது உலகத்தின் கடை கோடியில் விளையும் பொருட்கள் வந்து இந்த மாலுக்கு வந்து குவியறது அப்படின்னா அதுக்கு நமக்கு கிடைத்த புதுமையான வாழ்க்கை முறை இல்லையா? இது மட்டும் இல்லை, அதே மாதிரி இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கட்டும், டிக்கெட் புக்கிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே இன்றைக்கி நமக்கு புதுமை தந்த ஒரு விஷயங்கள். இப்போ வந்து அவர் கல்யாண மாலையை பற்றி அவர் பேசிட்டார். இருந்தாலும் நான் கல்யாண மாலையில் பொறுப்பில் இருக்கிறதுனால சொல்கிறேன். முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், உறவுக்குள்ளே கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சவங்களுக்குள்ள அது மாதிரி உறவுக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சு கல்யாணம் பண்ணினோம். ஒரு மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு ஒரு தரகர் வருவார். அவர் சொல்லுவார், பையன் இந்திரன் சந்திரன்னு சொல்லுவார், பொண்ணை ரொம்ப ஊர்வசி அப்படின்னு சொல்லுவார். கல்யாணம் நடந்துடும். முதல் நாளே தெரிஞ்சிடும் அவன் இந்திரனும் இல்லை, இவன் ஊர்வசியும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அத்தனை போய் சொல்லி செய்யப்பட்ட கல்யாணங்கள் வந்து அந்த தரகர் மூலமாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு புதுமையான கருவின் மூலமாக சின்னத்திரை மூலம் வரன் அறிமுகம் என்பது நேர்மையாக பெண்ணையும் பையனையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, உனக்கு என்ன தேவை, நீ இப்படி இருக்க, இந்த அழகோடு இருக்க, உனக்கான பையன் இப்படிப்பட்ட பையன் அமைவான்னு சொல்லி சின்னத்திரை வரலாற்றில் மிகப்பெரிய புதுமையை ஏற்படுத்தியது கல்யாண மாலை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்டா பொருந்திருக்கு. கார்த்திக். அனு கார்த்திக், நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா கல்யாண மாலை தான்.